அமெரிக்காவின் எபிக் ஃபியூரி நடவடிக்கை. ஈரான் போர். ட்ரம்ப் என்ன சொல்கிறார்? உலக அரசியல் மீண்டும் தீவிரமாகி வருகிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் இப்போது 2வது வாரத்தில் நுழைந்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எபிக் ஃபியூரி என்ற ராணுவ நடவடிக்கை மூலம் ஈரானின் முக்கிய ராணுவ சக்திகளை பெரிய அளவில் அழித்துவிட்டதாக கூறுகிறார். ஈரானின் ஏவுகணை அமைப்புகளில் 80 விழுக்காடு வரை அழிக்கப்பட்டதாகவும் 46 கடற்படை கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த போரின் உண்மையான விளைவுகள் என்ன? இது உண்மையில் விரைவில் முடிவடையுமா? இந்த வீடியோவில் முழு பின்னணியையும் அமைதியாக பார்ப்போம். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் 2வது வாரத்தில் நுழைந்துள்ளது. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்க-இஸ்ரேலிய கூட்டணி ஈரானிய ராணுவ கட்டமைப்புகள் மீது பெரிய அளவிலான வான் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை தொடுத்தது. இதில் ஈரானின் அப்போதைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமெனி கொல்லப்பட்டார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் குடியரசுக் கட்சி காங்கிரஸ் உறுப்பினர்களிடம் எபிக் ஃபியூரி என பெயரிடப்பட்ட இராணுவ நடவடிக்கையை ஆதரித்து பேசினார். மேலும் வாஷிங்டனின் நோக்கங்களை விளக்கினார். ட்ரம்ப் இந்த தலையீட்டை சிறு பயணம் என்று வர்ணித்தார். தீமையை போக்க இது அவசியம் என்றார். அவர் குறிப்பிடத்தக்க செயல்பாட்டு வெற்றிகளை பட்டியலிட்டார். இதில் ஈரானின் ஏவுகணை செலுத்த அமைப்புகளில் சுமார் 80% அழிக்கப்பட்டது. ட்ரோன்கள் மற்றும் அவற்றின் உற்பத்தி தளங்கள் செயலிழக்கப்பட்டது மற்றும் 46 அதிநவீன ஈரானிய கடற்படை கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டது ஆகியவை அடங்கும். மத்திய கிழக்கு நாடு ஒரு வாரத்திற்குள் அமெரிக்காவையும் அதன் பிராந்திய நட்பு நாடுகளையும் உடனடியாக தாக்க தயாராகி வந்ததால் அமெரிக்கா நடவடிக்கை எடுக்க வேண்டியிருந்தது என்றும் அவர் வலியுறுத்தினார். இருப்பினும் இதற்கான எந்த ஆதாரமும் சமர்ப்பிக்கப்படவில்லை. புதிய ஈரானிய உச்ச தலைவராக மோஜ்தபா காமெனியின் நியமனம் குறித்து ட்ரம்ப் ஏமாற்றம் தெரிவித்தார். இது அதே பிரச்சினைக்கே வழிவகுக்கும் என்றார். ராணுவ நடவடிக்கையால் பொருளாதாரத்தில் சிறு தடை ஏற்பட்டாலும் பொருளாதாரம் விரைவில் மீண்டு அதை தகர்த்துவிடும் என்று அவர் கணித்தார். அதிபரின் அரசியல் உத்தி அமெரிக்க ராணுவ பிரச்சாரத்தை ஒரு விரைவான, வெற்றிகரமான மற்றும் ஆக்கிரமிப்பு அந்த தேசத்திற்கு எதிரான அவசியமான தலையீடாக சித்தரிக்கிறது. தலைமைத்துவத்தையும் ராணுவ சொத்துக்களையும் நீக்கியதை எடுத்துரைப்பதன் மூலம் அவர் வலிமையையும் தீர்மானத்தையும் வெளிப்படுத்த முயல்கிறார். நாம் போதுமான அளவு வெல்லவில்லை என்ற அவரது கூற்று இறுதி வெற்றிக்கு மேலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் 47 வருட நீண்டகால ஆபத்திற்கு ஒரு தீர்வாக இந்த மோதலை காட்டுவதையும் குறிக்கிறது. அந்த நாட்டின் உடனடியாக தாக்கும் என்ற கூற்றுக்கு ஆதாரம் வழங்கப்படாதது. அரசியல் எதிர்ப்பு கட்சிகள் போருக்கான நியாயத்தை கேள்வி கேட்க ஒரு வழியை அளிக்கிறது. கப்பல்களை மூழ்குவது அதிக மகிழ்ச்சி அளிக்கிறது என்று ஒரு ராணுவ அதிகாரி கூறியதாக அவர் சாதாரணமாக பேசிக்கொண்டது ராணுவ நடவடிக்கையை பற்றிய அலட்சியமான தொனி குறித்து விமர்சனங்களுக்கு வழிவகுக்கும். போர் விரைவில் முடிவடையும் மற்றும் மிகவும் பாதுகாப்பான உலகம் உருவாகும் என்ற அவரது உறுதிமொழிகள் பொதுமக்களின் கவலைகளை தணிக்கவும் ராணுவ நடவடிக்கைக்கு ஆதரவை பெறவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பொருளாதார மீட்சி குறித்த அவரது வலியுறுத்தலும் இதே நோக்கத்திற்கு உதவுகிறது. சாதகமான விளைவுகள் அந்த தேசத்தின் ராணுவ திறன்களை கணிசமாக குறைத்தல் மற்றும் உடனடி அச்சுறுத்தலை நீக்குதல் ஆகியவை அடங்கும். ஆபத்துகளில் போரை தொடங்குவதற்கான வெளிப்படையான நியாயமின்மை, விரைவான முடிவு குறித்த கூற்றுகள் இருந்தபோதிலும் எதிர்பாராத மோதல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு மற்றும் இலக்கு வைக்கப்பட்ட படுகொலைகளுக்கு பிறகு அந்த நாட்டில் தலைமை மாற்றத்தை சுற்றியுள்ள நிச்சயமற்ற தன்மை ஆகியவை அடங்கும். இது நீடித்த ஸ்திரமின்மை அல்லது புதுப்பிக்கப்பட்ட ஆக்கிரமிப்புக்கு வழிவகுக்கும். இந்த இராணுவ பிரச்சாரமும் அவரால் ஒரு தீர்க்கமான வெற்றியாக சித்தரிக்கப்படுவதும் அவரது வலுவான தலைவர் பிம்பத்தை வலுப்படுத்தும். தேசிய பாதுகாப்பு மற்றும் உறுதியான வெளியுறவு கொள்கைக்கு முன்னுரிமை அளிக்கும் வாக்காளர்களை ஈர்ப்பதன் மூலம் எதிர்கால தேர்தல் முடிவுகளை பாதிக்கக்கூடும். அதிபரின் கூற்றுப்படி அந்த தேசத்துடனான தற்போதைய இராணுவ மோதல் ஒரு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலை தடுத்து நிறுத்தி உலக பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக வடிவமைக்கப்பட்ட விரைவாக முடிவடையும் மிகவும் வெற்றிகரமான நடவடிக்கையாகும். அமெரிக்க ராணுவ திறன்களின் செயல்திறன் மற்றும் விரைவான பொருளாதார மீட்சி ஆகியவற்றை அவர் வலியுறுத்தினாலும் பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் ஆரம்ப நடவடிக்கைக்கு நியாயம் குறித்த பரந்த தாக்கங்கள் தொடர்ந்து புவிசார் அரசியல் மதிப்பீடுகளுக்கு உட்பட்டவையாகவே உள்ளன. அமெரிக்காவின் இந்த ராணுவ நடவடிக்கை ஒரு தீர்க்கமான வெற்றியா அல்லது மத்திய கிழக்கு பகுதியில் புதிய பெரிய மோதலுக்கான ஆரம்பமா? ஈரானின் ராணுவ திறன் குறைந்தாலும் பிராந்திய அரசியல் இன்னும் நிச்சயமற்ற நிலையில்தான் உள்ளது. இந்த போரின் முடிவு உலக அரசியல் சமநிலையை பெரிதாக மாற்றக்கூடும். இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல உங்கள் கருத்தை எழுதுங்க. இந்த மாதிரி உலக அரசியல் விளக்கங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.